ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவால். ஆனால் அந்த சவால்கள் தான் அவரை வடிவமைத்தன. அவரை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு உறுதியான மனிதனாக மாற்றின. இந்த சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பமே அவருக்கு ஆதரவா இல்லை. அவர் குடும்பமே இல்லை அந்த இடத்துல. அவருடைய மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க, பிள்ளைங்கள் இல்லை, எல்லாமே தள்ளி இருந்திருக்கிறாங்க. அப்போ அவருடைய இறந்த அந்த இறப்புக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா கேஎம்சி உடைய மருத்துவமனைக்கு நாங்கள் அங்கே போகிறோம். அப்போ அதில் ஒரு விஷயம் நான் நிகழ்ந்தது என்னன்னா, அவருடைய டெத் இருக்கு. அந்த இறந்த டெத்தில் முகத்தில் அந்த மூக்கில் தண்ணி வருது. தன்னுடைய கர்ச்சீப் எடுத்து அந்த மூக்கில் இருக்க அந்த தண்ணியை துடைக்கிறார். அப்போ அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு இறுதி சடங்கு நடக்கிற வரைக்கும் அவர் தோல்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு நம்ம இறுதி சடங்குல முடிச்சுட்டு வரப்படும்போது அந்த கார்ல வரும்போது தலைவர்கிட்ட கேட்டேன், என்ன தலைவரே நீங்க இப்படி பண்றீங்களே, இது எதனால தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் என் சங்கத்துக்கு கொடி பிடிச்சான்பா, இரவும் பகலும் பார்க்காம சங்கத்துக்கு உழைச்சான்பா. அவன் கோடிக்கணக்கில் பணம் தரல, தலைவரோடவும் பயணம் பண்ணல. ஆனா அவன் என்ன செஞ்சான், இந்த சங்கத்துக்காக கொடி பிடிச்சான். அப்போ ஒரு சாதாரண ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கொடி பிடிச்சான்றதுக்காக அவன் கடைசி வரைக்கும் இந்த சங்கத்துக்காக உழைச்சன்றதுக்காக தலைவர் போய் நின்னாரு பாத்தீங்களா. அந்த இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை பார்த்தேன். ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த முயற்சியை தொடர் முயற்சியாக எடுத்துகிட்டு போய் விடாமுயற்சியாக